இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பைரவியும் அஞ்சலியும் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியாவை வெளியே விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான திட்டங்கள்லாம் போட்டுட்டு செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திகைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. வக்கீல்கிட்ட போயிட்டு பேசும்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்கள் ஒய்ஃபை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா அவங்க கேஸ் கொடுத்தவங்ககிட்டே உங்களுடைய ரிலேஷன் தானே, அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, இதுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் கை விட்டுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம கௌதமுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாருங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாருங்க. கையெடுத்து கும்பிட்டு கூட கெஞ்சி பார்க்குறாருங்க. எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல சார், என்னுடைய இலக்கியாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாருங்க. எதுக்காக சார் நீங்கள் என் கையிலலாம் போயிட்டு கெஞ்சுறீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் சொல்கிறாருங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்தாலுமே கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க நம்ம பைரவியும் அஞ்சலியுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும், நீங்கள் எதுக்கும் எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் டீட்டெயிலெலாம் போய் முழுசும் படித்து பாருங்கள் அப்படின்னு கௌதம் கிட்ட சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே எல்லாம் பார்த்துட்டேன் சார், அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க, இதுக்கு நான் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன் சார், இல்லாட்டி எங்கள் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு ஃபோனை போடுறாருங்க நம்ம கார்த்திக்கு. கேட்ட உடனே இவங்க ஃபோனை ரெஸ்பான்ஸே பண்ணலைங்க. பார்த்தியா, நான் சொன்ன மாதிரியே கௌதம் எனக்கு கால் பண்ணிட்டான், நான் இப்போ ஃபோனை எடுக்க மாட்டேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க, என்ன எந்த அளவுக்கு அலைய வச்சுருப்பான் கௌதம், அவனும் கொஞ்சம் அலையட்டும், அப்புறமா எடுத்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவியும் ஃபோனை கட் பண்ணி விட்டுறாருங்க. இதை பார்த்த உடனே கௌதமுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை இதுக்கப்புறம் வர வீடியோவில் தொடர்ச்சியாக பாருங்கள்.